வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரி ஆரமார்த்தபுரம் பகுதியைச் சேர்ந்த நடராஜன் என்பவர் மூலகுளம் பகுதியில் உள்ள பிரதான சாலையில் கடந்த 5 வருடங்களாக ஒர்க் ஷாப் நடத்தி வருகின்றார். மேலும் நடராஜன் டாடா ஏசி வாகனமும் வாடகைக்கு விட்டு வந்தார். இதனிடையே உருவையாறு பகுதியைச் சேர்ந்த ரகு என்பவர் நடராஜனின் குட்டி யானை வாகனத்தை அவ்வப்பொழுது வாடகைக்கு எடுத்து ஓட்டி வந்துள்ளார். மேலும் கடந்த வாரம் வாகனத்தை எடுத்து சென்ற ரகு 2 நாட்கள் ஆகியும் மீண்டும் வாகனத்தை விடாமல் இருந்துள்ளார். இதேபோல் பலமுறை செல்போனில் தொடர்பு கொண்ட பொழுது அழைப்பை எடுக்கவில்லை. இச்சம்பவம் தொடர்பாக வாகனத்தின் உரிமையாளர் நடராஜன் ரெட்டியார்பாளையம் காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் அடிப்படையில் கோரிமேடு பகுதியில் டாடா ஏசி வாகனம் இருந்தது தெரியவந்ததை அடுத்து வாகனத்தை பறிமுதல் செய்து ஓட்டுநரான ரகுவை போலீசார் எச்சரித்து அனுப்பியுள்ளனர். இந்நிலையில் இன்று மதியம் நடராஜன் தகரத்தால் ஆன கதவுகளை பூட்டிக்கொண்டு உணவு சாப்பிட வீட்டுக்கு சென்றபொழுது கடையில் இருந்து தீப்பற்றி புகை வருவதாக அருகில் உள்ளவர்கள் கடையின் உரிமையாளர் நடராஜனுக்கு தீயணைப்பு துறைக்கும் தகவல் தெரிவித்தனர். தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்பு வீரர்கள் அரை மணி நேரம் போராடி தீயை அணைத்தனர். மேலும் கடையில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த ரூபாய் 5 லட்சம் மதிப்பிலான 10 இருசக்கர வாகனங்கள் எரிந்தது. இச்சம்பவம் தொடர்பாக கடையின் உரிமையாளர் நடராஜன் ரெட்டியார்பாளையம் காவல் நிலையத்தில் புகார் அளித்த நிலையில் வழக்கு பதிவு செய்துள்ள போலீசார் கடையில் தீ வைத்த மர்ம நபர்கள் யார் என்பது குறித்தும் விசாரணை நடத்தி வருகின்றனர். மேலும் நடராஜனிடம் ஓட்டுநராக பணிபுரிந்த ரகு மீது சந்தேகமடைந்துள்ள போலீசார் ரகுவை தேடி வரும் நிலையில் ஒரே இருசக்கர வாகனத்தில் வந்த 3 மர்ம நபர்கள் கடைக்குள் தீ வைத்து தப்பி சென்றதாக தகவல் தெரிவித்துள்ளனர். உருளையன்பேட்டை ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் ஆடி பௌர்ணமி பால்குட ஊர்வலம் நடைபெற்றது. இதில் திமுக சட்டமன்ற உறுப்பினரும் எதிர்க்கட்சி தலைவருமான சிவா அவர்களின் துணைவியார் நிர்மலா சிவா மற்றும் உருளையன்பேட்டை தொகுதி திமுக பொறுப்பாளர் கோபால் ஆகியோர் துவக்கி வைத்தனர். புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதி கோவிந்த சாலை சின்ன பொய்கையில் எழுந்தருளிருக்கும் ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி ஆலயத்தில் ஆடி பௌர்ணமி பால்குட ஊர்வலத்தை அரசு மரத்து விநாயகர் ஆலயத்திலிருந்து திருமதி நிர்மலா சிவா மற்றும் உருளையன்பேட்டை தொகுதி திமுக பொறுப்பாளர் கோபால் ஆகியோர் பால்குடங்களை எடுத்து துவக்கி வைத்தனர். இதில் பக்தர்கள் பலர் அலகு குத்தியும் வாகனங்களை இழுத்தும் தங்களது நேர்த்திக்கடனை செலுத்தினார்கள். மேலும் இதில் தொகுதி செயலாளர் சக்திவேல் உள்ளிட்ட ஏராளமான நிர்வாகிகள் பொதுமக்கள் கலந்து கொண்டார்கள். நடிகர் சூர்யா பிறந்த நாளை கொண்டாடும் வகையில் அவரது ரசிகர்கள் 100க்கும் மேற்பட்டோர் இரத்த தானம் வழங்கினர். நடிகர் சூர்யா பிறந்த நாளை ஒட்டி புதுச்சேரி மாநில மனிதநேய சூர்யா தலைமை நற்பணி இயக்கம் சார்பாக முதலியார்பேட்டை பகுதியில் உள்ள அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் மாநில கௌரவ தலைவர் ஆனந்தகுமார் ஆலோசனைக்கிணங்க மாநில தலைவர் சிவகுமரன் தலைமையில் 100க்கும் மேற்பட்ட ரசிகர்கள் மற்றும் இளைஞர்கள் இரத்த தானம் வழங்கினர். இதில் மாநில செயலாளர் தட்சிணாமூர்த்தி மற்றும் நிர்வாகிகள் சுப்பிரமணியன், ராஜேஷ், பார்த்தா, ஹரி, கோடீஸ்வரன், சுந்தர், பேட்ரி பீட்டர், எழிலரசன், தமிழரசன், சதீஷ், முத்துவேல் உட்பட பலர் கலந்து கொண்டார்கள். தென்னிந்திய திரைப்பட நடிகர் சங்க பொதுச் செயலாளரும் தமிழ் திரையுலகின் முன்னணி நடிகருமான நடிகர் விஷால் கடலூரில் ரசிகர் மன்ற தலைவரின் சுப நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள சென்னையிலிருந்து கடலூருக்கு சென்றார். அப்பொழுது புதுச்சேரி மாநில விஷால் நற்பணி இயக்க தலைவர் மணிவண்ணன் வேண்டுகோளுக்கிணங்க ரோடியார்பேட்டை பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ பொன்னியம்மன் ஆலயத்தில் சுவாமி தரிசனம் செய்ய வருகை தந்தார். முன்னதாக புதுச்சேரி மாநில விஷால் நற்பணி இயக்கம் சார்பில் வரவேற்பு அளிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து பொன்னியம்மன் ஆலயத்தில் சுவாமி தரிசனம் செய்த நடிகர் விஷால் கண்ணீர் விட்டு அழுது சுவாமி தரிசனம் செய்தார். இதனை கண்ட ரசிகர்கள் அதிர்ச்சி அடைந்தனர். மேலும் அவருக்கு ஆலய நிர்வாகம் சார்பில் மரியாதை செலுத்தப்பட்டது. தொடர்ந்து ரசிகர்கள் ஆளுயர மாலை மற்றும் சால்வை அணிவித்தனர். மேலும் பொதுமக்களுக்கு புடவை, அரிசி உட்பட பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். இதில் திரளான விஷால் மக்கள் நற்பணி இயக்க நிர்வாகிகள், ரசிகர்கள், பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டார்கள். புதுவை தமிழ்ச்சங்கத்தில் நடைபெற்ற பெருந்தலைவர் காமராஜர் பிறந்தநாள் விழா திருவிழாவில் தலைமை பொதுக்குழு உறுப்பினர் எஸ். கோபால் பங்கேற்று சிறப்புரையாற்றினார். இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட உருளையன்பேட்டை தொகுதி பொறுப்பாளரும் திமுக தலைமை பொதுக்குழு உறுப்பினருமான எஸ். கோபால் அவர்கள் பெருந்தலைவர் காமராஜரையும்
அவர் மாணவ மாணவியர்களின் கல்வி மேம்பாட்டுக்கு செய்த திட்டங்கள் பற்றி கூட்டத்தில் பேசினார். மேலும் பேசுகையில், தன்னுடைய உருளையன்பேட்டை தொகுதியில் மாணவர்களின் நலனுக்காக தான் செய்கின்ற கல்வி சம்பந்தப்பட்ட உதவிகள் மற்றும் உருளையன்பேட்டை தொகுதியை சார்ந்த 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் தேர்ச்சி அடைந்தவர்களுக்கு பரிசுகள் மற்றும் சிறப்பு பரிசுகள் வழங்கப்படுவதை பற்றியும் கூட்டத்தில் தெரிவித்தார். மற்றும் விருது பெறும் விருதாளர்களுக்கும் பொதுத் தேர்வில் சாதனை படைத்த மாணவ மாணவியர்களுக்கும் சால்வை அணிவித்து கேடயம் வழங்கி சிறப்பித்தார். இந்த நிகழ்ச்சியில் தமிழ்ச்சங்க தலைவர் முனைவர் முத்து மற்றும் செயலாளர் சீன மோகன்தாஸ் உள்ளிட்ட நிர்வாகிகளும் பொதுமக்களும் கலந்து கொண்டார்கள். தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உயர்த்தப்பட்ட மின் கட்டணத்தை திரும்பப் பெற வேண்டும், ஆம்ஸ்ட்ராங் படுகொலைக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்பன போன்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி நாம் தமிழர் கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். நாம் தமிழர் கட்சியின் புதுச்சேரி மாநில செயலாளர் சிவக்குமார் தலைமையில் மரப்பாலம் சந்திப்பில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் நாம் தமிழர் கட்சியைச் சேர்ந்த சுமார் 50க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினார்கள். புதுச்சேரி அரசு உள்ளாட்சித்துறை மற்றும் நகராட்சிகள் மூலம் தூய்மையான புதுச்சேரி, பசுமையான புதுச்சேரி என்ற கருத்தை மையமாக வைத்து புதுச்சேரியை குப்பைகளற்ற நகரமாக மேம்படுத்த வேண்டும் என்று பல்வேறு விழிப்புணர்வுகளை பொதுமக்களுக்கு ஏற்படுத்தி வருகின்றது. இதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி மற்றும் உழவர்கரை நகராட்சி சார்பில் வீடுகளில் சேரும் குப்பைகளை மக்கும் குப்பை மற்றும் மக்காத குப்பைகள் என எவ்வாறு தரம் பிரித்து தூய்மை பணியாளரிடம் வழங்க வேண்டும் என்பது குறித்து கலைக்குழுக்களின் பாடல் மூலம் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் நிகழ்வு நடைபெற்றது. புதுச்சேரி வெங்கடா நகர் பூங்கா அருகே நடைபெற்ற நிகழ்வில் நாட்டுப்புற கலைஞர்கள் தப்பாட்டம் மற்றும் விழிப்புணர்வு பாடல்கள் மூலம் குப்பைகளை தரம் பிரிப்பது குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தினார்கள். மேலும் இதில் கலந்து கொண்ட பணியாளர்கள் குப்பைகள் தரம் பிரிப்பது குறித்து விழிப்புணர்வு பதாகைகளையும் கையில் ஏந்தியபடி துண்டு பிரச்சுரங்களை விநியோகம் செய்து விழிப்புணர்வை ஏற்படுத்தினார்கள். அதன்படி சமையலறை கழிவுகள், அழுகின பொருட்கள், மாமிசம், கரைப்படிந்த காகிதம் இவைகளை மக்கும் குப்பைகளாகவும், நெகிழி, கண்ணாடி, உலோகம் ஆகியவைகள் மக்கா குப்பைகள் என்றும், கட்டு துணி, நகம், டிஷ்யூ பேப்பர், பிளேட், ரேசர் போன்ற பொருட்கள் ஒதுக்கு வகை குப்பைகள் என்றும் தரம் பிரித்து மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. இதில் புதுச்சேரி மற்றும் உழவர்கரை நகராட்சியை சேர்ந்த ஊழியர்கள், அதிகாரிகள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டார்கள். புதுச்சேரி முத்தமிழ் கலைச்சங்கத்தின் சார்பில் புதுச்சேரி தமிழ்ச்சங்கத்தில் பெருந்தலைவர் காமராஜர் பிறந்தநாள் விழா மற்றும் திறமைக்கு திருவிழா நடைபெறுகின்றது. இதில் முத்தமிழ் கலைச்சங்கத்தின் நிறுவனர் ஆரா அறிமுக உரை வாசிக்க சிறப்பு விருந்தினராக புதுவை மாநிலம் மக்களவை உறுப்பினர் வைத்திலிங்கம், பெருந்தலைவர் காமராஜர் அவர்களின் பேத்தி கமலிகா காமராஜர், உருளையன்பேட்டை தொழிலதிபர் கோபால் அவர்களும், புதுச்சேரி இளைஞர் காங்கிரஸ் தலைவர் ஆனந்தபாபு நடராஜன் அவர்களும், புதுச்சேரி தமிழ்ச்சங்கத்தின் தலைவர் முத்து, பொதுச் செயலாளர் சீனு மோகன்தாஸ் அவர்களும் பங்கேற்றனர். விருதாளர்களாக தஞ்சாவூர் மாவட்டம் பேராவூரணி நாடியம் சேர்ந்த நிமல் ராகவன், வாட்டர் வாரியர் ஆஃப் இந்தியா, மதுரையில் அரசு பள்ளிக்கு 7.5 கோடி ரூபாய் மதிப்புள்ள நிலத்தை இலவசமாக வழங்கிய அம்மையார் ஆயி பூரணம் அம்மாள், மாணவர்கள் எதிர்கால வளர்ச்சிக்கு நெட்டப்பாக்கம் கம்மன் அரசு மேல்நிலைப்பள்ளி முன்னாள் மாணவர்கள் சங்கத்தின் மூலம் அரசு பள்ளி மாணவர்களுக்கு சிறந்த வழிகாட்டியாக இருக்கும் அதன் தலைவரும், கல்மண்டபம் அரசு பள்ளி மாணவர்கள் தமிழில் 100% தேர்ச்சிக்கும் அரசு பள்ளியில் புதுச்சேரி மாநிலத்தில் தமிழில் முதலிடம் பெற காரணமாக இருந்த தமிழ் ஆசிரியர் கிருஷ்ணசாமி அவர்களுக்கும், 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் சாதனை புரிந்த அரசு சிறப்பு பள்ளி மாணவி சண்முகப்பிரியா அவர்களுக்கும், சண்முக சாதனையாளர் சுரேஷ் பாபு, திரைக்கலை சாதனையாளர் கலையரசன், நாட்டுப்புற இசை பாடகர் சித்தன் குணாலன், நடன கலைஞர் வேணுகோபால் மற்றும் அரசு பள்ளிகளில் முதல் 3 இடங்கள் பெற்ற மாணவர்களுக்கும் பரிசுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டனர். இவ்விழாவினை புதுச்சேரி முத்தமிழ் கலைச்சங்கத்தின் உறுப்பினர்களும் பொறுப்பாளர்களும் சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தனர். இந்நிகழ்ச்சியை பிரீத்தி விஜயகுமார் நன்றியுரை வழங்கினார். புதுச்சேரி கோவிந்த சாலை பகுதி கல்வி பங்களாவில் அரச மரத்தடி விநாயகர் ஆலயம் உள்ள ஆலயத்தின் உட்பிரகாரத்தில் அம்மன் ஆலயம் உள்ளது. ஆடி மத திருவிழாவை ஒட்டி சடல் உற்சவ விழா மற்றும் பால்குட ஊர்வலம் நடைபெற்றது. இதில் உருளையன்பேட்டை தொகுதி திமுக பொறுப்பாளர் கோபால் கலந்து கொண்டு பால்குட ஊர்வலத்தை துவக்கி வைத்தார். மேலும் ஊர்வலத்தில் 100க்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்டு முக்கிய வீதிகள் வழியாக சென்று சுவாமிக்கு அபிஷேகம் செய்தனர். இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபட்டு சென்றனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆலயத்தின் நிர்வாகிகள் செய்திருந்தனர்.
இந்தியாவிலேயே முதன்முறையாக புற்றுநோய்க்கான ஹைப்பர்தெர்மியா சென்டர் புதுச்சேரி முதலமைச்சர் உதவியுடன் அடிப்போ லேப் மூலம் 2 ஆண்டுகளுக்கு முன் அறிமுகப்படுத்தப்பட்டது. இதன் மூலம் பலருக்கு உடல்நிலையில் நல்ல முன்னேற்றம் அடைந்தனர். இதுகுறித்து அதன் தலைவர் டாக்டர் ஜின்னா அவர்களின் நோக்கம் குறித்து கூறுகையில், இன்னும் பெரிய அளவில் ஓரியண்டல் ரிசர்ச் சென்டர் மூலம் சிறந்த மருத்துவம் வழங்கி புற்றுநோய் மற்றும் நீரிழிவு நோயை பின்னடைவு செய்ய வேண்டும். புதுவையை மெடிக்கல் ஹப் மற்றும் மெடிக்கல் டூரிசம் சென்டராக அமைத்து கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்ட நவீன வசதியுடன் கூடிய படுக்கைகளை ஏற்பாடு செய்ய வேண்டும். இதன் வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருந்த முதலமைச்சருக்கு பாராட்டுகளையும் நன்றியையும் தெரிவிப்பதாகவும், மேலும் ஒருங்கிணைக்கப்பட்ட மாற்று சிகிச்சை முறையை ஓரியண்டல் ஹெல்த் ரிசர்ச் சென்டர் மூலம் புற்றுநோய் மற்றும் நீரிழிவு நோய்க்கு உலகத்தரம் வாய்ந்த சிறப்பான சிகிச்சை குறைந்த கட்டணத்தின் மூலம் மக்கள் அனைவரும் பயன்பெறும் வகையில் அளித்து வருவது மகிழ்ச்சி அளிப்பதாகவும் அவர் தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக எதிர்க்கட்சித் தலைவர் சிவா எம்எல்ஏ, முதல்வரின் பாராளுமன்ற செயலர், சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமார், அரசு கொறடா ஏகேடி ஆறுமுகம் ஆகியோர் கலந்து கொண்டு விழாவினை துவக்கி வைத்து சிறப்புரை ஆற்றினார்கள். புனித பேட்ரிக் முதுநிலைப் பள்ளியில் பெருந்தலைவர் காமராஜரின் 122வது பிறந்தநாள் விழா தொடக்கப்பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் பள்ளியின் முன்னாள் மாணவியும் புதுவை கூட்டுறவுத்துறை உதவியாளருமான புனிதா கலந்து கொண்டு பெருந்தலைவர் காமராஜர் குறித்த பேச்சு போட்டிக்கு நடுவராக தலைமை தாங்கி சிறப்புரையாற்றி சிறப்பித்தார்கள். முதுநிலைப் பள்ளியில் வெள்ளி விழா கட்டட வளாகத்தில் நடைபெற்ற விழாவில் பள்ளியின் முன்னாள் மாணவரும் இளைஞர் கலைத்திலக விருதாளரும் இந்திய தபால் துறை உதவியாளருமான வசந்தகுமார் கலந்து கொண்டு காமராஜர் குறித்த கவியரங்கத்திற்கு நடுவராக தலைமை தாங்கி கவியரங்கத்தில் பங்கு பெற்ற மாணவ மாணவிகளுக்கும் 2024ஆம் கல்வியாண்டுகளில் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகளில் பள்ளி அளவில் முதல் 3 இடங்களை பிடித்த 19 மாணவ மாணவிகளுக்கும், மேலும் மாணவர்கள் தினத்தை முன்னிட்டு பள்ளியில் நடைபெற்ற பல்வேறு போட்டிகளில் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற 50க்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கி மாணவர் தினம் குறித்து சிறப்புரையாற்றி சிறப்பித்தார்கள். முன்னதாக இவ்விழாவிற்கு வருகை தந்த சிறப்பு விருந்தினர்களை பள்ளி தாளாளர் ஃபெட்ரிக் அவர்கள் அறிமுகப்படுத்தி நினைவு பரிசுகள் வழங்கி கௌரவித்தார். இவ்விழாவில் பள்ளியின் மருத்துவ இயக்குனர் ஜீட்டா ஃபெட்ரிக், பள்ளியின் முதல்வர் அல்போன்ஸ் ஹெல்டா, பள்ளியில் புதிதாக பொறுப்பேற்க உள்ள முதல்வர் ஸ்டெல்லா அவர்களும், பள்ளியின் ஆலோசனை குழு உறுப்பினர் பேராசிரியர் சீதாராமன் அவர்களும் மற்றும் இருபால் ஆசிரியர் பெருமக்களும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். மாணவி நிவேதிதா நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க, மாணவி குருப்பிரியா மாணவர் தின உறுதிமொழி ஏற்க, மாணவி அபிநயஸ்ரீ வரவேற்புரை வழங்க, மாணவர் அரவிந்தன் நன்றி நவின்றார். இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை தமிழ்துறை ஆசிரியர்கள் இளவழகன், மீனாட்சி, கவிதா, ரெஜினா, கார்மல், வள்ளி, ஜானகி, ராஜலட்சுமி ஆகியோர் சிறப்பாக செய்திருந்தனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. நன்றி, வணக்கம்.